இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கத்திரிக்காய் பொடி செய்ய போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். இது 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் பச்சரிசி, 2 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு, அதேமாதிரி 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, ஒரு 3 மிளகாய். நீங்கள் காரத்துக்கு வேணால் என்ன மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சம் புளி, இதோட கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கணும். இது எல்லாத்தையும் வறுத்து அரைக்கணும். கத்திரிக்காயை கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். வச்சுட்டேன். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் கடுகு பொரிஞ்சிட்டு கத்திரிக்காயை இப்படி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கத்திரிக்காயை 4 தண்ணியே ஊற்றக்கூடாது. எண்ணெயிலே இது வதங்கணும். கொஞ்ச நேரம் வேகட்டும். அதுக்குள்ளே அந்த மிளகாய் கடலப்பருப்பு எல்லாத்தையும் நம்ம வறுத்துக்கலாம். கத்திரிக்காய்க்கு கொஞ்சம் தேவையான உப்பை போட்டுக்கலாம். அது நல்லா வதங்கட்டும். எல்லாத்தையும் வறுத்தாச்சு. இந்த புளியும் அதில் போட்டு வறுத்தாச்சு. ஒரு மிக்சியில் கொஞ்சம் குறன்னு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்துட்டு வரும் இந்த எண்ணெயில். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பொடி அதில் போட்டு அரை ஸ்பூன் மஞ்சள், இந்த கிளறி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். அது கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, அதனால் அது போட்டிருக்கேன். இது அப்படியே சாப்பிடும்போது ஒரு நல்லா பொறன்னு இருக்கும். கத்திரிக்காயும் நல்லா வெந்து இருக்கும் பாருங்கள். ஒரு கத்திரிக்காய் கூட உடையில. நல்லா சாப்பிடும்போது நல்லா வாயில் நல்லா கடிப்படும். நல்லா பருப்பெல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் பொடி கறி ரெடி. கருவேப்பிலை. கத்திரிக்காய் பொடி கறி ரெடி. செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.